இது இந்த கடைக்காரர் போன உடனே பிரகாஷுக்கு ஒரே ஷாக்கு. ரொம்ப டிஸ்டர்ப்டா உட்காந்துருக்காரு. ஏன் 2 நாள் நைட்டு தூங்க கூட இல்ல. 3ஆவது நாள் என்ன பண்றாரு, பேங்க்குக்கு போயிட்டு 13 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்றாரு. என்ன கதைன்னா, 10 வருஷம் முன்னாடி பிரகாஷ் அவர் ஃப்ரெண்டு கிட்ட 3 lakhs கடன் வாங்கியிருப்பாரு. அடுத்த நாள் அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாரு. ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு இது தெரியாததுனால யாருமே இந்த பணத்தை கேட்கவும் மாட்டாங்க, பிரகாஷும் திரும்ப கொடுக்க மாட்டாரு. ஃப்ரெண்டோட வைஃப் ஒரு மெய்டா வேலை பார்த்து தான் குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வருவாங்க. அப்ப கூட பிரகாஷ் இதை பத்தி வாயை திறக்க மாட்டார். நேரா ஃப்ரெண்டு வைஃபுக்கு போயிட்டு காலில் விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பாரு. ஃப்ரெண்டோட வைஃபுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு ரூபாவும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. இந்த 13 லட்சங்கிறது ரொம்ப பெரிய டீல் அவங்களுக்கு. அவரை பிளஸ் பண்ணி அந்த ரூபாயை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த லேடி யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீன்ல ஷாப்கீப்பருக்கு 10 ரூபாய் ரிட்டர்ன் பண்றதுக்காக 2 வாட்டி நடந்து போய் கொடுத்தாங்கல்ல, அந்த லேடி தான் இந்த லேடி. ரஜினி சார் சொல்ற மாதிரி தான், நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு, ஆனா எப்பயுமே கைவிட மாட்டாரு. இந்த உலகத்துல ஹானஸ்டா நடந்துகிட்டா அதுக்குண்டான